தேர்தல் பிரச்சாரத்தின் போது பாஜக மாநில தலைவர் கே அண்ணாமலை தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் குறித்து பேசிய கருத்துக்கள் இடம்பெற்றுள்ளது. சேலத்தில் நடந்த திமுக கூட்டணி பொதுக்கூட்டத்தில் முதல்வர் ஸ்டாலின் முன்னிலையிலேயே திமுக ஆட்சியில் பாலியல் வன்கொடுமைகளும் போதை கலாச்சாரமும் நிலவுவதாக பிரேமலதா விஜயகாந்த் விமர்சனம் செய்திருந்தாங்க. இதனை சுட்டிக்காட்டி ஆவடியில் பிரச்சாரம் செய்த அண்ணாமலை, விஜயகாந்தின் ஆவி பிரேமலதாவிற்குள் புகுந்துவிட்டால்தான் அவர் உண்மையை உரக்க பேசியதாக கிண்டலாக குறிப்பிட்டிருந்தார். மேலும் திமுக கூட்டணியில் விரிசல் ஏற்பட்டுள்ளதாகவும் அந்த கூட்டணி உடைந்த தேங்காயை போல சிதறி கிடப்பதாகவும் அண்ணாமலை விமர்சித்துள்ளார். திமுக ஆட்சியில் நடக்கும் தவறுகளை மேடையிலேயே சுட்டிக்காட்டிய பிரேமலதாவை பாராட்டுவதாகவும், எனவே மக்கள் திமுக கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டாம் என்றும் அவர் தனது பேச்சில் வலியுறுத்தியுள்ளார். தேர்தல் களம் சூடுபிடித்திருக்கக்கூடிய நிலையில் சமூக ஊடகங்களில் இந்த பேச்சு வைரலாகி வருகிறது. அது மட்டும் இல்லாமல் தற்போதைய அரசியல் சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் பார்க்கும்போது தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் 23 நடைபெற இருக்கக்கூடிய பட்சத்தில் வாக்குப்பதிவுக்கு 2 நாட்களே இருப்பதால் அரசியல் கட்சியினர் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். மாலையுடன் பிரச்சாரம் ஓய்கிறது. கோவை தேர்தல் களத்தை அனைவரும் உற்று நோக்கி வருகிறார்கள். செந்தில் பாலாஜியை விஷக்கிருமி என்றும் கேன்சர் கட்டி என்றும் அண்ணாமலை கடுமையாக விமர்சித்துள்ளார். கோவை தெற்கு தொகுதி தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக அம்மன் அர்ஜுனன் ஆதரித்து வைஷ்யாள் வீதி பகுதியில் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை பிரச்சாரம் செய்தார். அப்போது அவர் பேசுகையில், மே 4 கோவை தெற்கு தொகுதியில் பெரிய அரசியல் சரித்திரத்தை ஏற்படுத்த அம்மன் அர்ஜுனன் தயாராகியுள்ளார். அலிபாபாவும் 40 திருடர்களும் நமக்கு தெரியும். அதுபோல கரூரில் இருந்து 10 ரூபாய் பாலாஜியும் 18 திருடர்களும் கோவைக்கு வந்துள்ளார்கள். சாராய அமைச்சராக இருந்த கரூரில் இருந்து தோல்வி பயத்தால் கோவைக்கு வந்துள்ளார். ஜனநாயகத்தை பணநாயகத்தால் விலைக்கு வாங்கி விடலாம் என்று நினைக்கிறார். கரூரில் இருந்து அவருடன் 18 சுயேட்சை வேட்பாளர்களும் வந்துள்ளார்கள். கடந்த சில நாட்களாக கோவையில் நடக்கக்கூடாத சம்பவத்தை எல்லாம் பார்த்து வருகிறோம். ராமநாதபுரம் காவல் நிலையத்தை திமுகவின் குண்டர்கள் முற்றுகையிட்டு காவல் நிலையத்திற்கே பூட்டு போட்ட ஒரு நிலையை பார்க்கிறோம். அவர்கள் எந்த எல்லைக்கும் செல்லக்கூடியவர்கள். எதிர்த்து நிற்பவர் ஒரு எளிய மனிதர், மக்களின் இதயத்தில் இருக்கக்கூடியவர் என்பது தெரியவில்லை. செந்தில் பாலாஜி உள்ளிட்டோர் விஷக்கிருமிகள். அவர்களை உள்ளே விட்டால் கேன்சர் கட்டி போல பரவி விடுவார்கள். கேன்சரை ஏற்படுத்தக்கூடிய அந்த கிருமிகளை இந்த தேர்தலில் நிராகரித்தும் என்றால் தமிழகத்தில் ஜனநாயகமே புனிதமாகிவிடும். 2011 முதல் 2021 வரை கோவை வேகமான வளர்ச்சியை பார்த்துள்ளது. மத்திய அரசின் நிதி முழுமையாக பயன்படுத்தப்பட்டது. இது சாதாரண தேர்தல் இல்லை. கொங்கு மண்டலத்தில் 21 தொகுதிகளையும் வென்று காட்ட வேண்டும். மே 4 பிறகு தமிழகத்தின் முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமியார் முதல்வர் நாற்காலியில் அமர வேண்டும். தமிழகத்தில் தற்போது யாரும் நிம்மதியாக இல்லை. கோவையின் நிலைமை இன்னும் மோசமாகவே உள்ளது. கரூரில் இருந்து சில விஷக்கிருமிகள் ஊடுருவி கோவைக்கு தொடர்ந்து பிரச்சனைகளை கொடுத்து வருகிறார்கள். அந்த விஷத்தை முறியடிக்கக்கூடிய மருந்து எஸ்பி வேலுமணி கோவைக்கு செய்ய வேண்டிய வேலைகள் இன்னும் ஏராளமானவை உள்ளன. மாலை 5 மணிக்கு பிரச்சாரம் முடிந்தாலும் தங்கள் உறவினர்களுடன் படித்தவர்கள், ஊரில் இருப்பவர்களை எல்லாம் தொலைபேசியில் அழைத்து இரட்டை இலைக்கு வாக்களிக்க வேண்டும். தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் வந்து கொண்டிருக்கிறது. அது சாதாரண மாற்றமாக இல்லாமல் பெரும் மாற்றமாக இருக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் தற்போது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அரசியல் களமானது நாளுக்கு நாள் அதிகரித்து வரக்கூடிய பட்சத்தில் தற்போது மத்திய அரசின் நிதி முழுமையாக பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் கடந்த சில நாட்களாக கோவையில் பார்த்தீங்கன்னா நடக்கக்கூடாத சம்பவத்தை எல்லாம் பார்த்து வந்துட்டுருக்கோம். ராமநாதபுரம் காவல் நிலையத்தை திமுகவின் குண்டர்கள் முற்றுகையிட்டு காவல் நிலையத்திற்கே பூட்டு போட்ட ஒரு நிலையை பார்த்திருக்க முடிந்தது. அவர்கள் எந்த எல்லைக்கும் செல்லக்கூடியவர்கள். எதிர்த்து நிற்பவர் ஒரு எளிய மனிதர், மக்களின் இதயத்தில் இருக்கக்கூடியவர் என்பது தெரியவில்லை. செந்தில் பாலாஜி உள்ளிட்டோர் விஷக்கிருமிகள். அவர்களை உள்ளே விட்டால் கேன்சர் கட்டி போல பரவி விடுவார்கள். கேன்சரை ஏற்படுத்தக்கூடிய அந்த கிருமிகளை
நாங்களே இந்த தேர்தலை நிராகரித்தோம் என்றார். தமிழகத்தில் ஜனநாயகமே புனிதமாகிவிடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. கரூரில் இருந்து சில விஷக்கிருமிகள் ஊடுருவி கோவைக்கு தொடர்ந்து பிரச்சனைகளை கொடுத்து வருகிறார்கள். அந்த விஷத்தை முறியடிக்கக்கூடிய மருந்து SP வேலுமணி. கோவைக்கு செய்ய வேண்டிய வேலைகள் இன்னும் ஏராளமானவை உள்ளன. மாலை 5 மணிக்கு பிரச்சாரம் முடிந்தாலும் தங்கள் உறவினர்களுடன் படித்தவர்கள் ஊரில் இருப்பவர்களை எல்லாம் தொலைபேசியில் அழைத்து இரட்டை இலைக்கு வாக்களிக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் அது சாதாரண ஒரு மாற்றமாக இல்லாமல் ஒரு பெரும் மாற்றமாக இருக்க வேண்டும். 4ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு சரித்திர ஆட்சி மாற்றத்தை பார்க்க போகின்றோம். தீய சக்திகளை விரட்டி கோவை எப்போதும் தூய சக்திகளின் பக்கம் என்பதை இந்த தேர்தலில் காட்ட வேண்டும் அப்படின்னும் அவர் உரக்க பேசியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெற உள்ளது. வாக்குப்பதிவுக்கு 2 நாட்களே இருக்கின்றன. இன்றுடன் பிரச்சாரம் நிறைவடைகிறது. அரசியல் கட்சியினர் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஆட்சியை தக்க வைப்பதற்கு திமுகவும் ஆட்சியை பிடிப்பதற்கு அதிமுகவும் போராடி வருகிறார்கள். தவேக, நாம் தமிழர் கட்சிகளும் களத்தில் வேகம் காட்டுகிறார்கள். மோடியும் அமித்ஷாவும் பெரிய மனிதர்களாக இருந்து தங்களை இணைத்துள்ளதாக டிடிவி தினகரன் கூறியுள்ளார். அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் மதுரையில் RB உதயகுமாரை ஆதரித்து பிரச்சாரம் செய்தனர். அப்போது தினகரன் பேசுகையில், உண்மையில் தமிழகத்திற்கு நிறைய திட்டங்களை நிறைவேற்ற மத்திய அரசு நினைக்கிறது. நாங்கள் எல்லாம் டெல்லிக்கு சென்று வந்தால் எங்களை அடிமைகள் என்று சொல்கிறார்கள். அதிமுகவை பாஜக அழித்துவிடும், அமமுகவை அழித்துவிடும் என்று முதலமைச்சர் MK-ஸ்டாலின் சொல்கிறார். அவர்கள் அழிக்க நினைத்தால் எதற்கு அதிமுக அமமுகவை ஒன்றிணைக்க வேண்டும்? ஊரில் அண்ணன் தம்பி சண்டை, பங்காளி சண்டை இருப்பது இயல்புதான். அதையெல்லாம் அந்த ஊரில் இருக்கக்கூடிய பெரிய மனிதர்கள் தானே சமாதானம் செய்து வைப்பார்கள். அவர்கள்தான் சண்டையை சரி செய்து சேர்த்து வைப்பார்கள். இல்லை என்றால் நானும் உதயகுமாரும் சேர்ந்திருக்க முடியுமா? சொல்லுங்கள். எங்களுக்குள் எப்போதும் பரஸ்பர அன்பு இருக்கும். அரசியல் என்று வந்துவிட்டால் கருத்து வேறுபாடுகள் இருக்கத்தான் செய்யும். அப்போது ஊரில் இருக்கக்கூடிய பெரிய மனுஷங்க தான் கூப்பிட்டு எல்லோரும் ஒன்றாக இருங்கள் என்று சொல்லுவார்கள். அப்படித்தான் டெல்லியில் இருக்கக்கூடிய பெரிய மனிதர்கள் எங்களை அழைத்து சமாதானப்படுத்தினார்கள். இப்போது மட்டுமில்லை, 2021 தேர்தலின் போதே அமித்ஷா என்னை டெல்லி அழைத்து நீங்கள் எல்லாம் ஓரணியில் வர வேண்டும், அப்போதுதான் மீண்டும் அம்மாவின் ஆட்சி அமைக்க முடியும் என கூறினார். அப்போது அது நடக்கவில்லை. அவர் தொடர்ந்து செய்த முயற்சியால் இன்றைக்கு நாங்கள் ஒன்றாகி இருக்கின்றோம். அதற்கு மோடி அவர்களுக்கும் அமித்ஷா அவர்களுக்கும் கடமைப்பட்டுள்ளோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் நாளை மறுநாள் தேர்தல் எதிர்பாராத ட்விஸ்ட் தற்போது வெளியாகியுள்ளது. அதாவது தமிழக சட்டமன்ற தேர்தல் 234 தொகுதிகளுக்கு நாளை மறுநாள், அதாவது ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதற்கான பிரச்சாரம் மாலை 6 மணியுடன் ஓய்கிறது. ஆகையால் வேட்பாளர்கள் கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். இதன் முடிவுகள் மே 4ஆம் தேதி வெளியாக உள்ளது. இந்நிலையில் முன் எப்போதும் இல்லாத வகையில் தமிழக சட்டமன்ற தேர்தலில் இம்முறை 5 முனை போட்டி நிலவுகிறது. அதே நேரம் தற்போதைய சூழ்நிலையில பார்த்தீங்க அப்படின்னா திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி இருக்காங்க. காங்கிரஸ் கட்சிக்கும் ஓவைசியின் AIMIM கட்சிக்கும் இடையே சுமூகமான உறவு இல்லை. மகாராஷ்டிரா, தெலுங்கானா உள்ளிட்ட பல மாநில தேர்தல்களில் ஓவைசி காங்கிரஸ் வெற்றியை பறித்ததும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம்.